ஒண்ணு மூதேவி நீயாவது படி, இல்லாட்டி பக்கத்துல இருக்க எம்பி கலெக்டர் பிஏவாவது படிக்க சொல்லியாவது கேளு. ஏன் எங்க உசுரை எடுக்கிற? தமிழனா பிறந்து எங்களை அசிங்கப்படுத்துற. இடைத்தரகரே இல்லாம பண்ணிடுவோம்னு சொல்லுது. எங்க இருந்தா நீங்க இடைத்தரகரை இல்லாம பண்ணுவீங்க? முதல்ல இந்த நாட்டுக்கு தரகரே மோடி தாண்டா. விதை இல்லாத புறம் தின்னுட்டு விதை இல்லாம தெரியுறான், கரு உருவாகாம தெரியுறான், ஊசி மாத்திரையில பிள்ளை பத்தின தெரியுறான். 90 நாள் கழிச்சு நான் விளைய வச்சு கொடுத்த பொருள் தரமானு பார்த்துட்டு கொடுக்குமா? இவரையாவது போகையில வரையில அடுத்த வருஷம் பார்த்து பிடிச்ச அந்த காசை வாங்கிடுவோம் 5000. அதானி அம்பானியை நாங்க போய் எங்கெல்லாம் வாங்க முடியும்? அதானிக்கு இடைத்தரகர், அம்பானிக்கு இடைத்தரகர், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடைத்தரகர் யாரா? மோடி தாண்டா. மாநிலத்தின் இடைத்தரகர் யார்? மண்ணுமுட்டி பழனிசாமி தானே இந்த மாநிலத்தின் இடைத்தரகர். பன்னெடுங்காலமாக என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் அத்தனை பேரும் பயிரிட்ட நெல், இந்த நெல் 1800 வருடம் அல்ல 2000 ஆண்டுகளாக மனித குலத்திலே உலாவிக் கொண்டிருக்கும் நெல்லுகள். இந்த நெல் அனைத்து உயிர்களுக்குமான நெல். இதில் அனைத்து வகையான சத்துக்களும் இருக்கிறது. இந்த மாதிரி நெல்லுகளை மக்கள் பயிரிடக்கூடாது என்றுதான் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்தோடனே என்ன செய்யும்? மான்சோண்டோ நிறுவனம்ங்கிற விதையை கொடுக்கும். அந்த விதை என்ன மாதிரி விதை? மரபணு மாற்றப்பட்ட விதை. மரபணு மாற்றப்பட்ட விதைனா என்ன? அது மண்ணுல போட்டா முளைக்கும், அதுக்கு மருந்து போட்டா தலையும், அதுக்கு குளுக்கோஸ் டானிக்கு அடிச்சா பூக்கும், இன்னும் டானிக்கு உரம் போட்டியனா பிஞ்சு நிற்கும், இன்னும் டானிக்கு உரம் போட்டியனா மருந்து அடிச்சியனா அது பழுக்கும். பழுத்தோன்னு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அப்படித்தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகி போகும்? அது திருப்பி முளைக்காது. விதை இல்லாத புறம் தின்னுட்டு ஆத்தாள அப்பனும் இல்ல, இப்ப சித்தப்பனும் அண்ணனும் தம்பியும் விதை இல்லாம தெரியுறான், கரு உருவாகாம தெரியுறான், ஊசி மாத்திரையில பிள்ளை பத்தின தெரியுறான். இந்த நிறுவனம் இதைத்தான் சொல்லும். என்ன வரும்? என்னோட ஒப்பந்தம் போடும். ஒப்பந்தம் போட்டுட்டு நீ இந்த விதையை தான் பயன்படுத்தணும், இந்த நெல்லைத்தான் நீ போடணும், இந்த உருளைக்கிழங்கை தான் போடணும். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க செய்தித்தாள்களிலே படித்திருப்பீர்கள். பஞ்சாபில் ஒரு நிறுவனம் நாங்கள் கொடுத்த உருளைக்கிழங்கை தான் பயிரிட வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் உருளைக்கிழங்கை கொள்முதல் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அதே நிலைமைதான் வரும். நாங்கள் கொடுத்ததை நீ பண்ணினா தான் நான் உனக்கிட்ட இருந்து வாங்குவோம்பா. இந்த சட்டம் என்ன சொல்லுது? இதை நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாலே போதுமேங்க. என் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கு நீ விவேகானங்குடி பெருமக்களே, என்ன சொல்லுது இந்த சட்டம்? எனக்கிட்ட நான் கொள்முதல் பண்ணதை ஒப்பந்தம் போட்டு ஒரு நிர்ணய விலையில கொள்முதல் பண்ண என் நெல்லு இல்ல கடலை, பருத்தி இல்ல உளுந்து இல்ல தட்டப்பயிறு இல்ல காய்கறி இல்ல மொச்ச ஏதோ ஒண்ணு என்கிட்ட 30 ரூபா ரேட்டு பேசி நான் விவசாயம் பண்ணிட்டேன். விவசாயம் பண்ண உடனே அதை என்ன செய்யறான்? என்கிட்ட வந்து விலைய வச்ச உடனே இந்த நிறுவனங்கள் எடுக்குமா? அப்ப எடுக்கும் பொழுது 20 ரூபா தான் கொடுக்கும், மிச்ச 10 ரூபாயே கொடுக்காது. அந்த 10 ரூபாய் எப்ப கொடுக்குமா தெரியுமா? 90 நாள் கழிச்சு என் பொருள் தரமா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குமா. 90 நாள் கழிச்சு நான் விலைய வச்சு கொடுத்த பொருள் தரமான்னு பார்த்துட்டு கொடுக்குமா. ஐயோ, நாங்க இங்க கடலை விவசாயம் பண்றோம், நேரடி விவசாயி கிட்ட போடுறோம், வியாபாரி வர்றாரு, 35,000 ரூபாய்க்கு கடலை போட்டோம்னா 30,000, அன்னைக்கே 35,000 ரூபாய் வாங்கினா தான் போச்சு. 5,000 ரூபாய் அப்புறம் தர்றோம்னா அது சுவாகாதான், ஓமகுண்டத்தில் போட்ட மாதிரி. இவரையாவது போகையில வரையில அடுத்த வருஷம் பார்த்து பிடிச்ச அந்த காசை வாங்கிடுவோம் 5,000. அதானி அம்பானியை நாங்க போய் எங்கெல்லாம் வாங்க முடியும்? எங்க வாங்க முடியும் அந்த காசை? சரி, அப்படி பிரச்சனை வருதுன்னா, அந்த ஒப்பந்தத்தில் பிரச்சனை வருதுன்னா நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் போய் மனு கொடுக்க முடியுமா? நேரடியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாதான். இந்த பிரச்சனையில மாநில அரசும் மத்திய அரசும் பங்கு பெறாதான். எப்படி பாரு, எனக்கு விவசாயிக்கும் நான் போட்ட நிறுவனத்துக்கும் பிரச்சனை வந்தா மாநில அரசும் மத்திய அரசும் அதில் பங்கு பெறாது அப்படிங்குது. நான் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லுது இந்த சட்டம். இது ஒன்னே உங்களுக்கு பத்தாதா? இந்த சட்டம் எவ்வளவு பாதகமான சட்டம்னு? நாடும் நாட்டு மக்களுக்குமாக சட்டமும் அமைப்புமா அரசியல்வாதிமா? முதல் தீர்மானம் என்ன சொல்லுது தெரியுமா? இடைத்தரகரே இல்லாம பண்ணிடுவோம்னு சொல்லுது. எங்க இருந்தா நீங்க இடைத்தரகரை இல்லாம பண்ணுவீங்க? முதல்ல இந்த நாட்டுக்கு தரகரே மோடி தாண்டா. உன்னைய இல்லாம தன்னா தாண்டா இந்த நாடு உருப்படும். இந்த நாட்டுக்கு இடைத்தரகர் மோடி. அதானிக்கு இடைத்தரகர், அம்பானிக்கு இடைத்தரகர், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடைத்தரகர் யாரா? மோடி தாண்டா. ஒன்னே காலி பண்ணா தாண்டா இந்த நாட்டு விவசாயிகள் உருப்படியா வாழ முடியும். மாநிலத்தின் இடைத்தரகர் யார்? மண்ணுமுட்டி பழனிசாமி தானே இந்த மாநிலத்தின் இடைத்தரகர். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சட்டத்துல என்ன சொல்றாரு?
இந்த சட்டம் விவசாயிகளுக்கு நல்லது தானே. ஒன்னு மூதேவி நீயாவது படி, இல்லாட்டி பக்கத்தில் இருக்க எம்பி கலெக்டர் பிஏவாவது படிக்க சொல்லியாவது கேளு. ஏன் எங்க உசுரை எடுக்கிற? தமிழனா பிறந்து எங்களை அசிங்கப்படுத்துற. நல்லா இருக்குதுன்னு சொல்ற 10 நாளைக்கு முன்னாடி, அப்புறம் மத்திய அரசு சொல்லுது 5 நாங்க தளர்த்திக்கிறோம்னு. நல்லா இருக்கிற சட்டத்தில் 5 தளர்த்திக்குவானா? அப்ப இது நல்லா இல்ல தானே, பாதகமா தானே இருக்கு. சரி, இடைத்தரகர்கள் நீங்க போடுற காய்கறிகளை இந்தியா முழுவதும் எங்கேயும் போய் வித்துக்கலாம். ஆமா, 50 சென்ட் நான் தக்காளி போடுவேன், அதை ஏத்திக்கிட்டா ஹரியானா, பஞ்சாப், டில்லி, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் இங்கெல்லாம் ஏத்தி போவேன். சரி ராசா, சரி, நான் பஞ்சாபுக்கு கூட கொண்டு வரேன், காஷ்மீருக்கு கூட அந்த தக்காளியை கொண்டு வரேன். ஏண்டா டீ கடைக்கு பிறந்த டீ கடை டீ வித்த பண்ணார, நீ இத்தனை நான் காஷ்மீருக்கு கூட என் தக்காளியை கொண்டு போக நான் கொண்டு வரேன். ஒரு சுங்கச்சாவடியில் கூட அதுக்கு வசூல் பண்ண மாட்டோம்னு நீ சத்தியம் பண்ணி கொடு, இல்லாட்டி ஒப்பந்தம் கொடு, சொல்லு, நான் கொண்டு வர தயார். நீ தான் சென்னைக்கு கொண்டு வரதுக்கே 50 டோல் கட்டு வச்சிருக்கிறிய. இங்க விவசாயிக்கிட்ட 20 ரூபாய்க்கு வாங்கினா 20 ரூபா டோல் கட்டுல கொடுத்து சென்னையில் இருக்க விவசாயி வாங்கி சாப்பிட்றவன் 40 ரூபாய்க்குல வாங்கி சாப்பிட வேண்டிய இருக்குது. விவசாயிக்கு பிரச்சனை தான்டா, காலம் பூரா பிரச்சனை. எப்படி பிரச்சனை? நான் உழைக்கிற மாடு மாறி என் முதுகுல உட்காந்து உறிஞ்சி சாப்பிடுற அந்த உறிஞ்சி சாப்பிடுற உண்ணிய தாண்டா இந்த அரசியல்வாதிகளும் பன்னாட்டு நிறுவனங்களும். எங்களை நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா இந்த சட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கணும்? என் அன்பு மக்களை என்ன செஞ்சிருக்கணும் இந்த சட்டத்தில்? என்ன இங்க ஆள் இல்லையா? விவசாயம் பண்ண ஆள் இல்லையா? இல்ல இங்க என்ன படிச்ச பிள்ளைகள் இல்லையா? இல்ல அக்கா தங்கச்சி வேலை இல்லாம எத்தனை பேரா இருக்கா? என்ன செஞ்சிருக்க நீ? என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சட்டத்தை எப்படிங்க செஞ்சிருக்கணும்? அரசு கொள்முதல் பண்ணும், அனைத்து காய்கறிகளையும் தானியங்களையும் அரசே கொள்முதல் பண்ணும், விற்பனை நிலையங்களை கூடுதலாக அரசே திறக்கும், பதப்படுத்தும் கிடங்குகளை அரசே கட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா விவசாயி வாழத்துக்கு நீ திட்டம் போட்டிருக்கான அர்த்தம். இன்னைக்கு நீ மசோதாவை ஏத்துற, அங்க ஒரு பெருச்சாலி அதானி நான் 9.5 மில்லியன் டன்னு பாதுகாக்கிறதுக்கு நான் குடோன்னு கட்டிட்டோம்ங்கிறேன். அப்ப இந்த சட்டம் விவசாயிக்காண்டி இல்ல, நீ அதானிக்காண்டி தான் இந்த சட்டம். எனக்காண்டி சட்டம்ங்கிறியா? ஒரு தனிநபர் இந்த நாட்டில் 9.5 மெட்ரிக் டன் உணவு தானியத்தை பாதுகாக்கிறது கட்ட முடியும்னா அரசாங்கம்ங்கிறது, அரசாங்கத்தில் இருக்க எம்பி எம்எல்ஏ இந்த இங்க இருக்கிற மேலவை கீழவை இது பூரா என்னத்துக்கடா சினிமா நடிகளுக்கு சிறைக்கிறதுக்காரா வச்சிருக்கிய? நீங்களா எதுக்குடா ஓட்டு போட்டு போயிருக்கிய? எனக்காண்டி சட்டம் போடுறதுக்கு இல்லாம எவனோ ஒருத்தனுக்காண்டி சட்டம் போடுறிய? என் அன்பு மக்களே, யாருக்காக இவர்கள்? நமக்காண்டியா? அதானிக்கும் அம்பானிக்கும் என்ன நீ வச்சிருக்கிற? என்ன வச்சிருக்க நாட்டுல? எல்லாத்தையுமே வித்துட்ட. போக்குவரத்தை வித்துட்ட, தொடர் வண்டி நிலையத்தை வித்துட்ட, துறைமுகத்தை வித்துட்ட, கச்சா எண்ணெயை வித்துட்ட. யாரை பார்த்து இடைத்தரகர்? நீங்க தான்டா இடைத்தரகர். அம்புட்டையும் வித்துட்ட, எல்லாத்தையும் வித்துப்பிட்டு அம்புட்டையும் வித்துப்பிட்டு யாருக்காண்டி அரசாங்கம் செய்யற? அனைத்தையும் வித்துற, எல்லாமே வித்துற. இன்னும் கொஞ்ச காலத்துல நாடு போக்குவரத்து அம்புட்டையும் வித்துருவேன். நீ நல்லா தெரிஞ்சுக்க, உன் கோவண துணிக்கு கூட வரி போட்டு உன்னை பிடிங்கி உருவிடுவேன். மோடிங்கிறது இந்த நாட்டுக்கு கேடு, பாஜகங்கிறது மனித குலத்தின் எதிரி. பிஜேபிங்கிற ஒரு கட்சி ஒரு மண்ணில் இருக்குது அப்படின்னா அது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரும் ஆபத்தான ஒன்று. அவனுக்கு அரசியலே என்ன தெரியுமா? பக்கத்து நாடு பாகிஸ்தான், இல்லாட்டி மாட்டு கோமயம். இப்ப புதுசா கிளம்பி வந்திருக்காங்க, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல்னு வேலை தூக்கி எடுத்துறாங்க. வேலுங்கிறதுக்கு உனக்கு என்ன மாதிரி சம்பந்தம் இருக்கா? அது எங்க பாட்டை முருகனோடது வேலு. உனக்கு தொடத்துக்க கூட அருகதை இல்லை, அதை தூக்கி அரசியல் பண்ணி பார்க்குற. உன்னால முடியாது ராஜா, முடியாது.